அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்வம் பேசுகிறேன். சின்ன வயசில் நாங்கள்லாம் எங்கள் வீடு இருக்கோம். வீட்டில் தென்னை இருக்கும். தென்னையில் அந்த ஊர் கூடி மக்கள் உட்காந்து பேசுவாங்க. அந்த தென்னைக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு இது இருக்கும். கோழி அதில் அடைச்சி வளர்ப்பாங்க. அதுக்கு பஞ்சாரம்னு பேர். நிறைய மக்களுக்கு தெரியாது பஞ்சாரம்னா என்னென்னு. அந்த கோழியை வளர்த்து அந்த கோழியின் மூலமாக சிறு வருமானம் ஈட்டி அந்த குடும்பம் இருக்கும். ஒரு முறை நாங்கள்லாம் பார்ப்போம். ஒரு கூடையில் ஆற்று மணல் நிரப்பி அது மேலே சில இதெல்லாம் வச்சு அந்த கோழி 20 நாள் 25 நாள் விடுற முட்டையை அதில் வச்சு அந்த கோழி அது மேலே உட்காந்துருக்கும். 21 நாட்கள் அவையும் காத்து அதை ஒரு 21 நாள் கழித்து ஒரு முட்டையிலிருந்து அந்த குஞ்சுகள் வெளிப்படும். இன்றைய தலைமுறைக்கு காண கிடைக்காத காட்சி. இன்றைய தலைமுறையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன். அந்த அவையம் வச்ச கோழி கீழே இறங்குது பார்த்துங்க. ஒரு 12 குஞ்சு 13 குஞ்சோட கீழே நிற்கும். நம்ம வீட்டில் இருக்க தானியத்தை ஒரு அம்மா இறைச்சி போட்டுது. ஒரு இடத்துல பார்த்ததை சொல்கிறேன் நான். அந்த அவையம் வைத்த கோழி இந்த தானியத்தை இறைச்ச உடனே அந்த குஞ்சுகள்லாம் ஒன்றா நிற்கும். அந்த தாய்க்கோழி என்ன பண்ணணும்னு சொன்னால் கொத்தும். நான் கூட ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த குஞ்சுகளுக்கு போடுற உணவு பூரா அந்த தாய்க்கோழி தின்னுடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. கிடையாது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சா தெரியும். பார்க்கறதுன்றது வேற, கூர்ந்து கவனிக்கிறதுன்ற வேற. நல்லா பாருங்க. உங்களுக்கு அடுத்த முறை சந்தர்ப்பம் கிடைக்குமானால் இது போல காட்சி இருக்குமானால் பாருங்க. அந்த கோழி தாய்க்கோழி அந்த பெரிய தானியங்களை அழகால கொத்தி சின்ன சின்னதாக மாற்றும். இந்த குஞ்சுகளுக்கு சின்ன தானியம்தான் உள்ளுக்கு முழுங்க முடியும். அந்த ஒட்டுமொத்த தானியத்தையும் தன்னுடைய அழகால கொத்தி 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 சிறு தானியங்களாக மாற்றி அந்த கோழி குஞ்சு இருக்குல்ல, அந்த குஞ்சுகளுக்கு உணவை பகிர்ந்தளிக்கப்படும். ஒரு கோழியில் கூடமா ஒரு பெரிய தாய்மை இருக்கும். ஆச்சரியம். இதுபோல் நிறைய சம்பவங்கள் இருக்குது. விலங்குகளை ஒவ்வொன்றும் ஒன்றுமா நமக்கு பாடம் கற்பிச்சு கொடுக்கும். இனி கோழியை அதை குஞ்சுகளோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியம். மேலே பறந்து வந்ததுன்னா இந்த கோழி ஒரு பெரிய ரெக்கையை விரித்து அந்த சிறகுகளுக்குள்ளே அந்த கோழி குஞ்செல்லாம் கொண்டு வந்துடும். சாதாரணமாக கோழின்னு நினைக்கிறோம். கோழிக்குள்ளே ஒரு பெரிய தாய்மை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இனி வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பாருங்கள், ரசிங்க, சந்தோஷப்படுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.